மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாளில் மண்ணா பெய்யாமல் ஒழிந்தது. யோசுவாவுடைய காலத்தில் தான் அது நடக்குது. மண்ணா இல்லாமல் போயிடுது. 40 வருஷமாக காலையில் மாலையில் அவர்களுக்கு தவறாமல் ஆண்டர் மண்ணா கொடுத்து போஷித்தார். அடுப்பு பற்ற வைக்கணும், கேஸ் வேணும், எண்ணெய் வேணும், கறி வேணும், எதுவுமே தேவையில்லை. இலவசமாய் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவங்களா அந்த கானானுக்குள்ளே போய் எல்லாம் ரெடி பண்ண உடனே சாப்பிட ஆரம்பிச்சோன்னா, சரி இனி உங்களுக்கு வேண்டாம், இனி நீங்கள் சாப்பிட்டுடுங்க. எவ்வளோ ஒரு அருமையான தேவன் பார்த்தீர்களா? என்றைக்கு நாம
நம்முடைய காலிலே நாம் நிற்க முடிகிறதோ அன்றைக்கு பெற்றோருடைய ஆதரவு முடிந்து விடுகிறது, நண்பருடைய ஆதரவு முடிந்து விடுகிறது. யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்தார்களோ அவங்களாம் பின்னால் போயிடுறாங்க. ஆண்டவர் அவங்கள பின்னால் போய் வைக்கிறாரு. ஏன்னா நீங்களாம் இனி சம்பாதிச்சுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். இன்றைக்கி எத்தனையோ பேர் வயசான பிறகு கூட எனக்கு மண்ணா வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, அம்மா அப்பா காசு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. வயசான பிறகு கூட அவங்க எனக்கு உதவி செய்யணும், இவங்க உதவி செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இல்லை, மண்ணா ஒரு காலத்தில் வந்தது உண்மைதான், ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்கிறது உண்மைதான். இனி நம்ம பார்த்துக்க வேண்டியதான், இனி நாமளே சம்பாதிச்சிக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து நீங்களாக உழைக்க ஆரம்பிக்கிற பொழுது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார். யாரையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் வரவே வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நமது நாட்டின் தலைநகராகிய சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப், அதில் இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடி. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் கூட்டம் முடிந்தவுடன் உங்களுக்காக தனித்தனியாக அடியார் ஜெபிப்பேன். சகோதரர் மங்களராய், சகோதரர் கண்மணி சாலமன் போன்றவர்களெல்லாம் உங்களுக்காக சிறப்பான உணவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் உங்களை இருகர நீட்டி வரவேற்கிறது. கர்த்தர் கிருபையினாலே ஃபேவர் பிளாக்லாம் போடப்பட்டு இப்பொழுது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது, நடந்து போவதற்கும் அது எளிதாக இருக்கிறது. அங்கே நிறைய இடங்கள் இருக்கிறது, தாராளமாக நீங்கள் வரலாம். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் உண்டு. எத்தனையோ நல்ல உள்ளம் கொண்டவர்களெல்லாம் விருந்தளித்து வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 14வது அதிகாரம் 12வது வசனம் முதல். பஸ்காவை பலியிடு நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார். பஸ்காங்கிறது நம்ம இப்போது கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி அப்போ பஸ்கா. உலகம் முழுக்க இருக்கிற யூதர்கள் அங்கே வந்துடுவாங்க. ரொம்ப கிராண்டாக நடக்கும். பண்டிகை என்றாலே கேட்கவே வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அந்த பஸ்கா பண்டிகையெல்லாம் செலிப்ரேட் பண்ணி தான் அவர் வந்து அப்படி சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். அவருடைய கரியர் முடிய போகிற நேரம். இயேசு உலகத்துக்கே ரத்தம் சிந்தி மீட்பை பெற்றுக் கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த உலக வாழ்க்கையை விட்டு அவர் கடந்து போக வேண்டும், சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் எனப்பட்ட மிகப்பெரிய மனபாரத்தின் மத்தியில் நிற்கிற பொழுதுதான் இந்த சீசர்கள் வராங்க. வந்து நாங்கள் எங்கே உங்களுக்காக பஸ்காவை ஆயத்தப்படுத்தணும், நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாட்ட வந்து கேட்குறாங்க. எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடுறது, நியூ இயரை எப்படி கொண்டாடுறது, இல்லைனா பிறந்தநாள் வருது அடி எப்படி கொண்டாடுறது, இல்லைனா நாங்கள் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் கொண்டாடுறது என்று கொண்டாட்டங்கள் எப்பொழுதுமே இருக்கின்றன. நல்ல கொண்டாட்டங்கள் எப்பொழுதுமே இருக்கின்றன. இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் இது பண்ண கொண்டாட்டங்கள், இதை அனுசரிப்பது, பிறந்தநாளை அனுசரிப்பது போன்ற காரியங்களெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அது ஆண்டவருடைய காலத்திலேயே இருந்தது. நீங்கள் எவ்வளவு பாரமுடையவர்களாக இருந்தாலும், பிரச்சனை உடையவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கொண்டாட்டங்களை தடை செய்யாதது போல நீங்களும் எந்த கொண்டாட்டத்தையும் தடை செய்ய வேண்டாம் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருமண வீடுகள் நடக்கிறது, அங்கு அதிகமான கொண்டாட்டங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள். இன்றைக்கி காலேஜ் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருந்தேன், பயங்கர சத்தமாக கேட்டது. பார்த்தால் அங்கே ஒரு திருமணம், பயங்கர பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொண்டாட்டங்கள் வந்து எல்லா இடத்திலும் எல்லா காலங்களிலுமே நடக்கின்றது. அது நம் தடை செய்ய வேண்டாம். அது அப்படி தான், அந்த உலக நீதி. அது கொண்டாட்டங்கள் என்பது இல்லைனா வருஷந்தோறும் கொண்டாடுற கொண்டாட்டங்கள், திருமணங்கள், இல்லைனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, நடக்கட்டும். நாம் எவ்வளவு கனத்த மனதுடையவர்களாக இருந்தாலும், பிரச்சனையுடையவர்களாக இருந்தாலும், நமக்கு அதில் என்ன ரோல் இருக்கோ அதை நம்ம ப்ளே பண்ணிடணும். யாருக்கு எதை செய்யணுமோ அதை செஞ்சிடணும். அதை வந்து நம்ம தடை செய்ய வேண்டாம். நம்முடைய மனபாரங்கள், நம்முடைய கஷ்டங்கள் வந்து இன்னொருவரை பாதிப்பதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது. ஒருத்தர் கவலையாக இருந்தால் போதும், இந்த வீட்டில் எல்லாருமே கவலையாயிருவாங்க. ஒரு ஆசிரியர் துக்கமாக இருக்காருன்னா எல்லா மாணவர்களும் துக்கமாகிடுவாங்க. ஒரு பாஸ்டர் கோவப்பட்டார்னா எல்லாரும் சபையில் எல்லாரும் அதிர்ந்து போயிடுவாங்க. நாம் நம்முடைய அந்த மென்டாலிட்டி, நம்முடைய மூடு வந்து எல்லாரையும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நம்ம அளவு பண்ணவே கூடாது. அப்படித்தானே நம்ம வந்து நம்முடைய பிரச்சனைகள் நமக்குள்ளே வைத்துக்கொள்ளும்.
எல்லாரையும் அளவிப்பது, எல்லார்ட்டையும் போய் சொல்கிறது நம்முடைய வேலை அல்லவே அல்ல. இன்னொருவர் சந்தோஷமாக இருப்பதை நம்முடைய கவலை கெடுத்து விடவே கூடாது. நம்முடைய குடும்பத்தினர் கவலைப்பட்டு விடக்கூடாது. நண்பர்கள் கெட்டு போய்விடக்கூடாது. நீங்கள் ஒரு வேலை பார்க்குற டீச்சராக இல்லைன்னா எப்படியாவது ப்ரொஃபஸராக இருப்பீங்கன்னா உங்கள் கவலையை நீங்கள் வச்சுக்கிடுங்க. உள்ளே போன பிறகு நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக மாறி அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். சொல்லிக் கொடுக்க வேண்டியது சந்தோஷமாக சொல்லிக் கொடுங்க. எப்பவும் உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்து கொண்டே இருக்கட்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும். இரண்டாவதாக நாம் அங்கே காண்கின்றோம், எந்த இடத்தில் வைத்து நாம் பஸ்காவை கொண்டாட வேண்டும் அப்பா என்று பிள்ளைகள் சீசர்கள் அப்பாட்ட கேட்குறாங்க, ஏசப்பட்ட கேட்குறாங்க. நான் பாராட்டணும் இல்லையா? தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க, 3 வருஷம் ஆச்சு. ஆனாலும் கூட இப்பொழுதும் அப்பாவை கேட்டு தான் அவங்க செய்கிறாங்க. அது நம்ம பாராட்டணும். எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கி அப்பா அம்மாவை கேட்குறாங்க, யோசித்து பாருங்கள். வயசான வீட்டில் முக்குள்ள இருக்க வேண்டியதானே, மூளையில் கிடக்க வேண்டியதான கிளவா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்க. வாயை பொத்திக்கிட்டு இரு, சும்மா புழுன்னு பேசிகிட்டு இருக்காத என்று பெரியவர்களை மதிப்பதில்லை. இல்லை, நாம் எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம பெற்றோர்களை மதிக்கணும். இன்னொன்று ஆண்டவரை மதிக்கணும். பெற்றோர்களை மதிப்பது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இன்னொன்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அது பஸ்காவை கொண்டாடுறதுனா கூட அது எங்கே வச்சு கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும் இவங்க போய் கேட்டாங்களோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா எந்த திருமண மண்டபத்தில் வைக்கணும், எந்த குக்கை கூடணும், எந்த மியூசிக் டீமை கூடணும், என்ன சாப்பாடு போடணும், ஆண்டவரிடத்துல நாம் விசாரிக்க வேண்டும். அப்படித்தான் நாம் விசாரித்தால்தான் நமக்கு அது நலமாக இருக்கும். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி என் மகனுக்கு கல்யாணம், நீ ஒரு நல்ல குக்கை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இப்பொழுது பிரபலமாக இருக்கிற ஒரு அந்த குக் அவருக்கு நீ நல்லா தெரியும்னா ஃபோன் பண்ணி இப்படி ஃபோன் பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த டேட்க்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டு நான் எப்படியோ பேசி சரி நான் செய்கிறேன்னு அவர் சொன்னார். உடனே இவர் ஃபோன் போட்டால் அவர் நிறைய காசு கேட்குறாரு, அதனால் எனக்கு வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். நம்மகிட்ட ஆலோசனை கேட்டுக்கூடாது. கேட்டால் நம்ம ஒரு நல்ல இடத்த சொல்கிறோம், அங்கே போயிட்டு பார்த்துட்டு எனக்கு வேண்டாம், இது சரிப்படாது. இன்றைக்கி மக்கள் கேட்குறாங்க, நம்மகிட்ட கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க சுயசித்தம் ஒன்று வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அது சரிப்பட்டு வரலாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அப்போ முதல்ல அவங்க விருப்பப்படி செஞ்சுருக்க வேண்டியதானே. இன்றைக்கி மக்கள் கேட்டாலும் கூட தங்களுக்குன்னு ஒரு சுயசித்தத்தை வைத்திருக்கிறார்கள், தங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அது கூட நம்ம ஒத்து வந்தோன்னா அப்படி செய்வாங்க, இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இயேசுவை கேளுங்கள். நமக்கு அறிவு இருந்தாலும் நமக்கு சுயசித்தம் என்பது இருக்கக்கூடாது. அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யுங்க. அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கணும், திருமணம் என்பது எப்படி இருக்கணும், யாரை செலக்ட் பண்ணணும், நண்பன் என்றால் யாரை செலக்ட் பண்ணணும். கிளாஸில் புதுசாக போயிருக்கிறீங்க, நான் எங்கள் காலேஜில் இப்போ தான் ஃப்ரெஷர்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை பேர் புதுசாக வந்திருக்காங்க, யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், கர்த்தர்ட்ட கேட்கணும். எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செயல்படுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், அப்பொழுது தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, பாருங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 13ஆம் வசனம். அவர் தம்முடைய சீசில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானனை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை பூசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அப்பாட்ட கேட்டோம்னா அப்பா அழகாக சொல்கிறாங்க. இவங்க கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஊருக்குள்ளே போங்க, தண்ணீர் கூட சுமந்துட்டு ஒருத்தன் வருவான், அவன் பின்னாலேயே போங்க. போனீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போவான், ஏன்னா அந்த வீட்டில் அவன் வேலை செய்கிறான். அவன் வீட்டுக்குள்ளே போய் எஜமானை கூப்பிட்டு பஸ்கா கொண்டாடுறதுக்கான இடம் எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் எங்கள் எஜமான் கேட்குறாரு, சொல்லுங்கள். அப்போ ஒரு நல்ல இடத்த காமிப்பான், அது நல்ல கம்பளம்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இதை கேட்டவுடனே நான் ரொம்ப பரவசப்பட்டு போயிட்டேன். இவங்கள 2 பேரும் அனுப்புகிறாரு, அவங்க கரெக்டாக போகும், அவங்க தண்ணீர் கூட எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி அவன் தண்ணீர் கூட எடுத்துகிட்டு வரான். இத்தனை மணிக்கு இந்த ஊரில் இத்தனை மணி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குங்கிறத ஆண்டவர் முன்பாகவே அறிஞ்சிருக்கார். இது எனக்கு ரொம்பவும் பரவசத்தை கொடுக்கும். நமக்கு அப்படி அறிய முடியுமா? நம்ம வாழ்க்கையில் இத்தனாம் மணிக்கு இத்தனாம் தேதி இவ்வளோ நேரத்தில் இது நடக்கும்னு சொல்ல முடியுமா? முடியாது. நமக்கு தெரியாது. நம்ம எங்கே போகிறோம் நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன சம்பவிக்கும் தெரியாது, யாருக்கு என்ன சம்பவிக்கும் தெரியாது. அந்த அதிகாரத்தையும் அந்த அறிவையும் வல்லமையும் ஆண்டவர் நமக்கு தரல. ஆனால் அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கார். போ, தண்ணீர் கொடுத்து சுமந்துட்டு வரோம், பின்னாலேயே போ, கரெக்டாக அந்த வீட்டில் போவான், அங்கே தான் கேளு, அங்கே தான் எனக்கு இடம் இருக்குது, இந்த ஊரில் இவன்ட்டு தான் இடம் இருக்குது, அது அந்த வீட்டுக்கு போனால் இப்படி தண்ணி கூட எடுத்துகிட்டு வருவான். எல்லாம் அழகாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து
அழகாக அவங்கள வழிநடத்தினார் என்று நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் எக்காலத்தையும் அறிந்திருக்கிறார். யாருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் என்பதை அறிந்திருக்கிறார். யாரை தேடி போகணும்னா எப்படி போகணுங்கிற வழியை காண்பிக்கவும் அவர் அறிந்திருக்கின்றார். இன்னைக்கு நீங்கள் யார்கிட்ட போகணும்னு சொல்லி தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்காக ஆயத்தப்பட்ட நபரை அடைவதற்காக அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போராடிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் எப்படி போய் அவரை கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லுவார். ஏசப்பா பஸ்கா சாப்பிட்றதுக்கான இடத்த வச்சுருந்த வீட்டை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத அவர் சொல்லி கொடுக்காரு. அதே போல் உங்களுக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும், அங்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதையும், யார் பின்பு செல்ல வேண்டும் என்பதையும், எத்தனை மணிக்கு செல்ல வேண்டும் என்பதையும், எந்த வாகனத்தில் செல்ல வேண்டும் என்பதையும் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சகோதரர் சாவியை தொலைச்சிட்டாரு. முக்கியமான சாவி எங்கே இருக்குன்னே தெரியல, வீட்டில் தான் இருக்குது. அப்போ எங்கள் அம்மா தேடிட்டு கடைசியில் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், நேராக போங்க, லெஃப்ட்டில் போங்க, ஒரு செல்ஃப் இருக்குது பாருங்கள், செல்ஃபை தரங்க, செல்ஃபில் கீழே பாருங்கள். அந்த வீட்டிலலாம் போனதே கிடையாது, ஃபோனில் சொல்கிறேன், ஏசப்பா தந்திருக்கு ஞானத்தில். அவங்க போய் எடுத்து பார்த்தா அங்கே கீ இருக்குது. ஐயோ, அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை விட அவங்களுக்கு வந்து ஆச்சரியம் இருக்குது பாருங்கள். அன்னையிலேருந்து அவங்க என் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சாங்க. எனக்கு அது பெரிய காரியமாக தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா இப்படி தானே செஞ்சுருக்காங்க, இப்படி போ அப்படி போ, அவன் பின்னாலே போ, அந்த வீட்டில் தான் எல்லாம் மேலே எல்லாம் இருக்குதுன்னு அவர் சொல்லி கொடுத்தாங்கன்னா, அப்படி நமக்கும் அந்த வல்லமையை அவர் கொடுப்பார் தானே. அந்த தெய்வம் தானே நமக்குள்ளாக இருக்கின்றார். எங்கு போக வேண்டுமோ அதற்கு எப்படி போக வேண்டும் என்பதை ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல உங்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பார். பிள்ளைக்கு திருமண காரியத்துக்கு எங்கே போய் பார்க்கறது, மகனுக்கு திருமண காரியத்துக்கு எங்கே போய் பார்க்குறது, நிறைய பேருக்கு தெரியல, போராட்டமாக இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கும்னே சொல்லி தெரியல. இன்றைக்கி நல்ல மணமக்களை கண்டுபிடிப்பது அவ்வளோ கடினமாக இருக்கிறது. ஆனால் ஏசப்பட்ட கேட்டேன்னா அவர் எப்படி எங்கே போகணும், அங்கே தான் இருக்குங்கிறது எப்படி அழகாக நமக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று நான் அறியும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை சிறப்படுத்துகின்றார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் எங்கு போகணுமோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவங்க அதே மாதிரி போகிறாங்க, அதே மாதிரி தண்ணி கூட எடுத்துகிட்டு வரான். அந்த எஜமான்கிட்ட போகிறாங்க, எங்கள் மாஸ்டர் கேட்குறாருன்னா மெத்தையில் இருக்குன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவர் சொன்னபடி அழகான மேல் வீடு, அழகான அந்த கம்பளம், அவங்க போய் அங்கே அழகாக போய் அது கொண்டாடினாங்களாம். என்ன திட்டமோ அது நிறைவேறிற்று. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறவர்கள் நீங்கள் போய் கொண்டாட, அதில் போய் சந்தோஷமாக இருக்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேல் வீட்டரை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது, விருந்துக்கான டேபிள் வைக்கப்பட்டிருக்கிறது, சேர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, விருந்துக்கான பொருட்கள் எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது, திராட்சரசம் ஆயத்தமாக இருக்கிறது. எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப பரவசமாக இருங்க. எங்கே போகணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னையிலேருந்து அது பிஸ்னஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஊழியமாக இருக்கட்டும், யாரையும் தேர்வு செய்ய வேண்டும் என்பதாக இருக்கட்டும், கர்த்தர் எப்படி போகணுங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடும். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். அப்பா நாங்கள் எங்கே போகணும், கொண்டாட்டத்தை எங்கே வச்சுக்கிடணும் சொல்லி கேட்கும்பொழுது உங்களுடைய மனதிற்குள்ளே அவ்வளோ போராட்டங்கள் இருந்தால், மறிக்கிற வேலை வந்தாலும் கூட அதன் மத்தியில் அவர்கள் கொண்டாட்டத்தை தடை செய்யவில்லை. ஆண்டவரை பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிற பஸ்காவை கொண்டாட நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கப்பா. அங்கே தான் ஹோலி கம்யூனிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கப்பா. ஆனால் அதுக்கு போகிற பாதை எப்படி காமிச்சிங்கிறது எங்களை பரவசப்படுத்துகிறது. இன்றைக்கி நிறைய பேர் எப்படி போகிறது, எங்கே போகணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான வழியை இன்றைக்கி நீ காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு கூட நடக்க வேண்டிய வழிகளை காண்பியும், எப்படி போகணும்னு சொல்லி காண்பியும், எப்படி சாதிக்கணும்னு சொல்லி காண்பியும். அப்பா ஏசப்பா, எனக்கு வழியே தெரியலையே, எனக்கு யாருமே இல்லை, என்ன பண்ணுமே தெரியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் தண்ணீர் கூட சுமந்து வருகிற மகன் அந்த மனிதன் முன்பாக கடந்து போவானாக, அது பின்பாய் போய் கண்டுபிடிக்க உதவி செய்வீராக. இறைவா, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி சுகம் கிடைக்கணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணால் சுகம் கிடைக்கும் அவளுக்கு சொல்லித்தாரேன். இதை செய்தால் உனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் என்று சொல்லித்தார். அது பொருத்தனையாக இருக்கலாம், அது விசுவாசமாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், தாழ்மைப்படுத்துவதாக இருக்கலாம், பாவங்களை அறிக்கை செய்வதாக இருக்கலாம்.
ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதாக இருக்கலாம். என்னன்னு சொல்லித்தாருங்க. எப்பேற்பட்ட வியாதினாலும் வேதனைனாலும் நீங்கட்டும். செயல்படாத அவைகள் செயல்படட்டும். மரண தருவாயிலுக்குள் கூட வெற்றி பெற, இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பண நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், கடனில் சிக்கி தவிக்கிற பிள்ளைங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, வருமானம் இல்லையே. பணம் இல்லாமல் யாரால் இந்த பூமியில் வாழ முடியும்? உமக்கே ஒரு மேல் வீட்டறை தேவைப்பட்டதே அப்பா. பிள்ளைகளுக்கு மேல் வீட்டறை தேவை, நிலங்கள் தேவை, வீடுகள் தேவை, சொந்தமாக எல்லாம் தேவை. கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே நீங்கள் பலப்படுத்துங்க. கர்த்தாவே நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற வேலையை தாருங்க. வளைகுடா நாடுகளில் அமைதி உண்டாகி மறுபடியும் பிள்ளைகள் வேலைக்கு செல்ல சம்பாதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா. வயதானவர்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பாவத்திற்கு அடிமைப்பட்டுக்கிற மக்கள், போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்கள், மொபைலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்களை விடுவீங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யுங்க. எஸ்அப்பா, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளை, இந்திய தாய் திருநாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஏசப்பா பிள்ளைகள், உண்மை நம்பி வந்த பிள்ளைங்க, உண்மை தேடுகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்கிற பிள்ளைங்க ஒரு காலம் வைக்கப்படக்கூடாது. சத்ருவின் அக்கினி அஸ்திரங்களை உடைத்து பிள்ளைகளை வாழ வைப்பீராக. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எதை வாஞ்சிக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அதை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. அடைக்கலான் குறைய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. வழிகாட்டு கையை பிடிச்சி கூட்டுவாங்க. ஏசப்பா, இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, 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 ஆமென்.